வணக்கம். யூ ஆர் வித் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைக்கி ஒரு அருமையான யோசனையோடு டாப்பிக்கை உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உறவுகள் மேம்பட என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வீடு இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, ஏசி இருக்குது, கார் இருக்குது, அருமையான ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு, இல்லாட்டி பங்களோ, இல்லை வாடகை வீடு, நல்ல அழகான வீடு, இதெல்லாம் இருக்குது. அதில் நாம் இருக்கிறோம். இருக்கும்போது அதையெல்லாம் அனுபவிக்க மன அமைதி தேவை. மன அமைதி எங்கேருந்து வரும்? உறவுகள்லேருந்து தான் வரும். கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகள் பெற்றோரோட, சகோதரிகளோட, சகோதரனோட, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அந்த ஃபேமிலி எல்லாத்தையுமே நாம் அனுசரித்து எப்படி ஒருத்தருக்கொருத்தர் பரிமாற்றம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ பேசுகிறேன். சின்ன இடமா இருந்தாலும் சந்தோஷத்தை பெறணும்னா நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நான் என்ன ஏஞ்சலா? எப்போ பார்த்தாலும் இவங்க இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நான் பார்த்தா நல்லா இருக்கணுமா? நீ ஏஞ்சலாக தான் இருக்கணும். நீ ஏன் ஏஞ்சலாக இருக்கணும்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சில பேர் தவறாக நடந்துப்பாங்க, தவறாக பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அது நாய் குணம், இது உன் குணம். நீ மனுஷனா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பேசிக் குணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நான் நல்லவள். பிரபஞ்சத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் நல்லவள், எப்பொழுதுமே நல்லவளாக இருக்கிறேன். என் மனம் அமைதி பெறுகின்றது, சந்தோஷம் தருகின்றது. என்னை சுற்றியுள்ள அனைவருக்குமே நான் நன்மைத்தான் நினைக்கிறேன், நன்மைத்தான் நினைப்பேன் அப்படின்னு பேசிகிட்டே இருங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆன புதுசில் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் போனோன்னே கொஞ்சமாக அந்த டிகிரி குறைஞ்சி வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகும்போது ஒருத்தர் மரம், டேபிள், சேரு, பாத்திரம் கீத்திரம் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. என்ன ரீசன்னா அலுப்பு. அதாவது ஒரு அளவுக்கு மேலே எதிர்பார்ப்பு. அந்த ஒரு அளவுக்கு மேலே எதிர்பார்ப்பு போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆகிடும். ஃபஸ்ட் திங், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், என்ன கருப்பாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், சுமாராக பார்க்க இருந்தாலும், உங்களை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ளுங்கள். எப்படி அழகாக இருக்க முடியும்? மனசில் நல்ல எண்ணங்கள் வளர்த்துக்கிட்டே வந்தால் அழகு தானாக வந்துடும். நல்ல எண்ணங்கள்னால் இதே நினச்சிக்கோங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்தை சொல்லணும். என்னுடைய மாமியார் நல்லா இருக்காங்க, மாமனார் நல்லா இருக்காங்க, என் மைத்துனர் நல்லா இருக்கார், என் நாத்தனார் நல்லா இருக்கார், என் கணவர் என்கிட்ட மிகுந்த அன்போடு இருக்கிறார். இப்படி நீங்கள் பேசி பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து கணவனோ மனைவியோ வீட்டுக்கு வரும்போதே 2 பேரும் வேலை செய்கிறாங்க, இல்லாட்டி ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, அடுத்தவர் அன்றைக்கி நடந்த குறைகள் சொல்லக்கூடாது. நீங்கள் அன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கணும். காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெதர் இட்ஸ் அ மேன் ஆர் அ உமன், ஹஸ்பண்ட் ஆர் அ ஒய்ஃப், ஃபாதர் ஆர் சன், ஒரே ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது இதே தான். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. என் கணவர் என்னிடம் மிகுந்த பாசத்தையும் அன்பையும் கொடுக்கின்றார். நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு லைன். அதே மாதிரி யாரெல்லாம் உங்கள்கிட்ட நல்லா இருக்கணுமோ, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. என் மகன் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறான். நன்றி 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 நன்றி. உங்களுக்கு யார் வேணும் அவங்கள பேரை சொல்லி பாருங்கள். நம்புங்க. நம்பி இதை சொல்லி விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு டைமே கிடையாது. அன்டில் யூ ஃபீல் என்ன ஆகிடணும், ஒரு தினம் அவங்க மனம் மாறி நல்லபடியாக ஆகும்போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா விஷயமும் மாறும். நீங்களும் திரும்பி அவங்கள்ட்ட நல்லா இருப்பீங்க. குறை காணாதீர்கள். குறையில்லாத மனுஷருக்கு யாருமே கிடையாது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட் டெக்னிக். அடுத்த டெக்னிக் விஷுவலைசேஷன்.
என்னை வந்து இடையில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எனக்கு நான் விஷுவலைசேஷன் பண்ணும்போது உணர்வு வரல. எங்கள் வாழ்க்கையில் நிறைய தடவை நடிக்கிறோம்ல நம்ம, சில பேர் வந்து சரி கடுப்பாக இருக்கும் ஒரு ஆள்கிட்ட இருந்து, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சிரிக்கிறோம்ல, அதுதான் அந்த உணர்வு தான். உணர்வு வெளியில் காமிக்கிறீங்க, அதே உணர்வை உள்ளே கொண்டுடலாம். பிரிங்கிங் இன்சைடு, அந்த உணர்வை உள்ளே கொண்டுறது. நம்ம கற்பனைப்படுத்தும் போது இது நடக்கிறது, இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு கற்பனைப்படுத்தும் போது அந்த விஷயம் நடந்தால் என்ன சந்தோஷம் வரும், அதை முதல்ல நடிக்க ஆரம்பிங்க. இனிஷியலாக நடிக்கத்தான் வேணும், வேறு வழி கிடையாது. நடித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், ஐ plenty of money to pay for everything, ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி, மை பீப்புள் ஆர் வெரி கைண்ட் டு மீ. அப்படியே சொல்லிட்டு வாங்க. அது சொல்லிகிட்டே வரும்போது முதல்ல நடிப்பு தான். அப்படி நடிப்பு பழகி போய் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக கேட்க போனால் யூனிவர்ஸும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ரொம்ப இன்னசென்ட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதை நம்பிடும். அது ஒரு மொக்கு சொன்னதை நம்பிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களை ஃபீட் பண்ண வேண்டியது தான். நான் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் பீஸ்ஃபுல், மை ஒய்ஃப் இஸ் வெரி கைண்ட் டு மீ, we have an extraordinary relationship now, we love each other. அவ்வளோதான். I am happy and peaceful, my son is very kind to me, we have an extraordinary relationship. அதுதான். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி விஷுவலைஸ் பண்ணுங்கள். சாயங்காலம் என் கணவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார், நான் அவருக்கு அவரோட ஷூ சாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சோன்னே காஃபி கொடுப்பேன். பக்கத்தில் உட்காந்து 4 வார்த்தை பேசுவேன். அவர் என்கிட்ட அன்பாக பேசினார், எனக்கு பூ வாங்கிட்டு வந்தார், எனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார். எல்லாமே நினச்சிக்கோங்க, வாங்கிட்டு வந்தாலும் ஆனால் கூடிய விரைவில் வாங்கிட்டு வருவார். நீங்கள் நினச்சி அந்த பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் அவருக்கு காஃபி கொடுத்து பக்கத்தில் உட்காந்து அதை பேசுகிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச், மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி கைண்ட், என் கணவர் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார், எனக்கு இந்த மல்லிகை பூ வாங்கிட்டு கொடுத்தார், என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார். நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் விஷயங்களை பேசுகிறோம். அது பேசினா எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம்? உங்கள் கணவர் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அது மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி கெஞ்சி கேளுங்க. நடக்கிறத நினச்சிக்காங்க. 100% நீங்கள் நம்பியே ஆகணும், இது நடக்கணும். நீங்கள் 100% நம்பினா தான் இது நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசில் இருக்கிற கோபம், கவலை மற்றும் பொறாமை இதெல்லாம் எடுத்துடணுங்க. எதுக்கு கோபம்? கோபத்தினால நம்ம உடம்பு ஃபுல்லாக நடுங்கும். ஓகே, அந்த கோபத்தை யார்கிட்ட கோபமோ அந்த இடத்த அலுவலகம் விட்டோ இல்லை வீட்டில் ஒய்ஃப் விட்டு சண்டை போடுறீங்களா, வாசலை தாண்டினோன்னு அதை மறந்துடுங்க. யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொருத்தரும் அந்தந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி எவ்ரிபடி ஹேவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப், am I the reason for this? நான் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி ஆகணும். யோசனை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உடனே பதில் கிடைச்சிரும். சீக்ரெட் என்ற புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின், வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் டு யுவர் செல்ஃப். அந்த கேள்வி கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், நானா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே விடை தரும், என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு. 2வது, ஃபர்கெட் எவ்ரிதிங். முக்கியமாக ஃபேமிலிக்குள்ளே வெளியால் உங்களை தொந்தரவு பண்ணானா நீங்கள் ஃபர்கெட் பண்ண வேண்டாம், ஃபர்கிவ் பண்ணிடுங்க, மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. ஆனால் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க இதாக பண்ணால் மறந்துடுங்க. ரொம்ப முக்கியம் மறந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஹவ் ஃபர்கிவன் ஆல் திஸ் பீப்புள். யார் என்ன செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச கெடுதலே சொல்லாதீங்க. அவங்க பேரை மாத்திரம், எனக்கு கெடுதல் சொன்னால் இதுக்கு புரியாது, திரும்பி அவங்க கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கோ இந்த யூனிவர்ஸ். அதனால் நீங்கள் கேட்க வேண்டியது, மன்னித்து விட்டேன், எனக்கு கெடுதல் செய்தவரை எல்லாரையும் மன்னித்து விட்டேன், அவர்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒய்ஃபாக இருந்தால் கூட நல்லா இருக்கட்டும், கணவனாக இருந்தால் கூட அவர் நல்லா இருக்கட்டும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் எப்போவும் ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். எவனா ஒருத்தன் உங்களுக்காகவே ஒரு தப்பை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட வருவான். அந்த ஆள்கிட்ட அவரை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ரொம்ப காமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், யூனிவர்ஸ் லெட் him be live happily and prosperously. உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை எல்லாரை பற்றியும் உங்களுக்குள்ள உறவை மேம்பட நீங்கள் நினச்சிக்கணும், எனக்கும் இவங்களுக்கும் உறவு நல்லா இருக்குது. நினைக்கிறது மாத்திரம் இல்லை, ஃபீல் பண்ணி
நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட மெடிடேட் பண்ணி பேசணும். மெடிடேட்னா ரொம்ப பெரிய மெடிடேஷனில் ஒரு 10-20 தரம் மனசை சமனப்படுத்திட்டு தேங்க்யூ வெரி மச், ஐ எம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், வெல்தி, மை வைஃப் இஸ் வெரி கைண்ட், we have beautiful relationship, thank you very much, my manager appreciated for my work, thank you very much, வாழ்க வளமுடன், என்னுடைய மனைவி என்னிடம் அன்பாக இருக்கிறாள், என்னுடைய அலுவல் மேலாளர் என்னிடம் அன்பாக இருக்கிறார், என்னுடைய வேலையை அவர் மிகுந்து பாராட்டினார். இப்படியே சொல்லி சொல்லி பாராட்டினார், இப்போ பண்ணார், உடனே பண்ணார். யூனிவர்ஸுக்கு ஒன்லி டைம் அண்ட் நவ், இப்போவே 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். இங்கே இன்னொரு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க 2 நீஸும் தனியாக காலேஜுக்கு போகிறதாகவும், அந்த காலேஜ் போனால் அவங்க சேஃப்டியாக இருக்கணும். சேஃப்டிக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே, இந்த குழந்தைகள் இந்த மாதிரி போகிறாங்க, நல்லபடியாக திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி. அதுதான், நல்லபடியாக போனாங்க, நல்லபடியாக வந்துட்டாங்க. ஆல்ரெடி அசியூம் நினச்சிக்கோங்க, அவங்க நல்லபடியாக சேஃப். தினம் காலையில் 21 தரம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். திரும்பி வந்தப்புறம் நன்றி, என் குழந்தைகள் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதோடு நான் என்னுடைய இந்த தடவை கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. ஏன்னா உறவு சொல்லும்போது ரொம்ப முக்கியம், உறவு ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக ஆக்கிட்டேன். அடுத்த நாளைக்கு இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.